ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் காய் பண்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க, அக்கா ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்கிறது கொஞ்சம் சொல்லுங்கக்கா அப்படி சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபிஷ் பிரியாணி அதுவும் குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து பிரியாணிக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பீஸை கட் பண்ணி எடுத்தால் தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபிஷ்ஷில் இந்த மாதிரி மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா ஊறி நல்லா இருக்கும். இதை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் மூடி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் இதில் நெய் ஊற்றணுன்னாலும் ஊற்றிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அடுத்ததாக இதில் ஒரு கறிப்பட்டை, ஒரு லீஃப், லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் பொரிய விட்டுக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்ததாக இதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கி வரட்டும். பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ் பிரியாணி ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம ஃபிஷ் பிரியாணி ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்ட்டு வீடியோ போட்டிருக்கோம். நான் வந்து லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐகால்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் 3 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இன்றைக்கி தயிர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம வந்து இன்றைக்கி பிரியாணி மசாலா இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்க மசாலாவை வச்சு ஃபிஷ் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ண போகிறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா மட்டும்தான் நம்ம இன்றைக்கி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை இது கூட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் ஒன்றா சேர்த்துடலாம். நம்ம ஃபிஷ்ஷை சேர்த்துட்டு நல்லா மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைன்னா ஃபிஷ்ஷு வந்து உடஞ்சிரும். எல்லா பக்கமும் மசாலா படுற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபிஷ் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து ஃபிஷ்ஷை போட்டுட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக அந்த மாதிரி திருப்பி போட்டோன்னா நல்லா வெந்துடும். பார்த்து மெதுவாக திருப்பி போடுங்க, இல்லைனா ஃபிஷ்ஷு வந்து உடஞ்சிரும். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் இருக்க நார்மலான அரிசி தான் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ்லாம் எடுக்கலை. இந்த மாதிரி லைட்டாக மெதுவாக
மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்து நம்ம வந்து ஃபிஷ்ஷை ஆட் பண்ணக்கப்புறமா ரொம்பவே மெதுவாக நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா ஃபிஷ்ஷு வந்து உடஞ்சிரும். லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இன்றைக்கி வந்து 2 கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் நான் 4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். வந்து தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி சேர்த்துருக்கறனால இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விசில் போடக்கூடாது. இதில் ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து விசில் போடணும். இப்போ வந்து ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் விசில் போட்டுக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறேன். விசில் வந்துடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். வாசனை நல்லா கமகமன்னு வருது. பிரியாணி நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வந்து பிரியாணியை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா ஃபிஷ்ஷு வந்து உடஞ்சிரும். அந்த மாதிரி நம்ம மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, ஃபிஷ்ஷு வந்து கொஞ்சம் கூட உடையாமல் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் வேறு ஏதாச்சும் ரெசிபி செய்யணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.